வீட்டில் இருந்தால் 9 மணி 10 மணி ஆனாலும் சாப்பிட மாட்டாங்க. நல்லா இருக்கா? நான் அதை தான் உன்னை வாங்க சொன்னேன். இல்லையா, நீ எப்படி ஃபீல் பண்ணுற? கோயிலை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா 108 சின்ன கோயில்கள் இருக்குது. பிவி நரசிம்மராவ் ஃப்ளைஓவருங்க ஒரு 12 கிலோமீட்டருக்கு இருக்குங்களாம்மா. அமன்த்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. இங்கே வந்து மீல்ஸ் சொன்னோம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூரி 6 பூரி வச்சுருக்காங்க. லக்ஷ்மி கணேஷ். இது வந்து ஓல்டு பார்லிமெண்ட். This old parliament. This 400 years ஓல்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிர்லா மந்திருங்க. அப்படியே கீழே வந்தோம்னா பிர்லா டைனோசோரியம்னு சொல்லிட்டுங்க 160 இயர்ஸ் ஓல்டு ஒரிஜினல் டைனோசரோட போன்லாம் வச்சு ஸ்கெலிட்டன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:40ங்க காலையில் ஏர்லி மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம ஃபஸ்ட் டைமாக ஹைதராபாத் போகிறோங்க, அதுவும் ஃபேமிலி ட்ரிப்பு. ஸோ போகிறது வர்றது ஃப்ளைட்லேயே போய்க்கலான்ட்டு நம்ம புக் பண்ணியிருந்தோம். நம்ம ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 o'clock. இப்போ பார்த்தீங்கன்னா 3:50 ஆயிடுச்சு. நம்ம இப்போ தான் அவினாசி ரோட்டில் இருக்கோம். அப்படியே மெதுவாக போகலான்ட்டு கிளம்பியாச்சுங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஷிவ் இருக்கிற அந்த வீடியோவில் எங்கே ஷிவ் போகிறீங்க? எதுக்காக போகிறீங்க ஷிவ்? ஸ்கூல்லாம் லீவ் போட்டு எங்கே போகிறீங்க? எதுக்கு போகிறீங்க? நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட் 5:30 போல் ரீச் ஆகிட்டாங்க. பெட்டி கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். பெட்டி போச்சு உன்னோடது. இல்லையா உன் பெட்டி வராது, அவ்வளோதான். பெட்டியாகவும் பெட்டி வேண்டாமா? போர்டிங் பாஸ் வாங்கியாச்சுங்க. உள்ள என்ட்ரு ஆக வேண்டியதான் செக்யூரிட்டி கேட். இதாங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட். நம்ம செக்இன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு கேட் பக்கத்தில் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் மாதிரி இருக்குது. சின்ன சின்ன கடை இருக்கு. சிவ் பசிக்குதா? வீட்டில் இருந்தால் 9 மணி 10 மணி ஆனாலும் சாப்பிட மாட்டாங்க. ஓகே ஓகே. காலையில் 6 மணிக்கே டிஃபன் சாப்பிட்ருக்கோம். வீட்டில் 8 மணி 9 மணி ஆனாலும் சாப்பிட மாட்டாங்க. போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா 3 நாள் பிளானுங்க. ஸோ போகிறக்கு வரக்கு நம்ம பஸ்ஸோ ட்ரெயினோ சூஸ் பண்ணோம்னா 1 டே போகிறக்கும் வரக்கு 1 டே ஆயிருங்க. கிட்டத்தட்ட 17 hours ட்ராவலிங் டைமு. அதனால் வந்து ஃப்ளைட்டில் நம்ம போகலான்னு பிளான் பண்ணி டிக்கெட் செக் பண்ணும்போது ரீசெண்டாக அமேசான்லலாம் 20% ஆஃபரில் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருந்தது. 5500லேருந்து 6000 ரேஞ்சிலேயே டிக்கெட்ஸ் கிடச்சிதுங்க. ஸோ நம்ம புக் பண்ணதுமே பார்த்திங்கன்னா போகையில் ஏர்லி மார்னிங் கிளம்பி அங்கே ஒரு 9:30 10 o'clock ரீச் ஆகிற மாதிரி ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அங்கேருந்து ரிட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 9:40க்கு ஃப்ளைட் இருந்தது. புக் பண்ணால் 11 o'clock வந்து நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகிடுவோம். ரொம்பவுமே கம்ஃபர்டபுளான டைமிங்கு. ஸோ நம்ம ஃப்ளைட்டு செலக்ட் பண்ணி நம்ம புக் பண்ணிட்டோம். மார்னிங் வெடிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 o'clock 7:30க்கு வந்து ஃப்ளைட்டு டிப்பாச் ஆகுங்க. இண்டிகோவில் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஃப்ளைட் டிக்கெட்டோட காஸ்ட் வந்து இன்னுமே கம்மியாக நம்மளால் புக் பண்ணியிருக்க முடியும். நம்ம பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா 2 weeksக்கு முன்னாடி தான். ஸோ இதே 3 months 2 monthsக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டிக்கெட் காஸ்ட் வந்து இன்னும் கம்மியாக இருக்கலாம்.
அது போக சீட் செலெக்ஷன்லாம் பண்ணலைன்னா இன்னுமே காஸ்ட் வந்து கம்மி பண்ண முடியும் ஃப்ளைட் டிக்கெட்டில். நம்ம ஃப்ளைட்டில் ஏறும்போது பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் கிளைமேட் செக் பண்ணும்போது மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரெய்னிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ட்ரிப் எப்படி இருக்க போகுது என்னங்கிறது ஒன்றுமே புரியல. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
ஹைதராபாத் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசுங்க. கோயம்புத்தூர் தான் சின்னது. ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்திருக்கோம் ஹைதராபாத். எல்லா விதமான ஷாப்பிங் கடைகளும் இருக்குதுங்க. No heavy. Total hard. No heavy rain, right? No, Normal. Normal. Okay. This night is heavy. Okay. Night 8 o'clock, 7 o'clock to morning 5 o'clock tak heavy rain. நல்ல மழைங்க ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல. டைம் பார்த்தீங்கன்னா 10:30. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுங்க உடுப்பியில் வந்து ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மசாலா ரோஸ்ட். பாருங்க எப்படி இருக்கு ரோஸ்ட். நம்ம ஊரில் கொடுக்குறதெல்லாம் பாதி தான் இருக்குது. மைசூர் ரோஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்க கிட்டத்தட்ட. நல்லா இருக்குங்க. தேங்காய் சட்னி, சூப்பராக இருக்குங்க. உளுந்து வடைங்க. கீழே வந்து எந்திரிச்சு வந்துச்சா? நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஹோட்டல் பார்த்தீங்கன்னா உடுப்பீஸ் உபகார். நல்ல மழைங்க ஹைதராபாத்தில். இதாங்க டெம்பிள் ஈக்குவாலிட்டி ஆஃப் சர்ச்சஸ். நல்ல பெரிய டெம்பிளுங்க. ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த டெம்பிள். நம்ம ரூமுக்கு தான் போகலான்னு பிளானு. மழை கொஞ்சம் ஹெவியாக வந்ததுனால வேறு ஏதாவது பக்கத்தில் பிளேஸ் இருக்கான்னு கேட்டோம். ஒரு டெம்பிள் இருக்குனாங்க, ஃபேமஸான டெம்பிள். அந்த டெம்பிளில் என்ன ஏதுன்னு டீட்டெயிலே தெரியாது. நம்ம மாட்டுக்கு பிளாங்காக வந்தோம். சர்ச் ஆஃப் ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டுங்க. இந்த ஒரே கோயிலில் 108 பெருமாள் சின்ன சின்ன கோயில்கள் வச்சுருக்குறாங்க. 108 திவ்ய தேசமும் இந்த கோயிலில் இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்தோம். வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்பவுமே உள்ளே போனோம்னா நமக்கு ஆன்மீகத்துக்குள்ளார இறங்கிடுவோம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அதுபோக முன்னாடி பார்த்திங்கன்னா ராமானுஜாச்சாரியார் அவங்களுக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி வச்சு அதில் 120 கிலோ தங்கத்தில் சிலை வச்சுருக்காங்க. கோயிலை சுற்றியுமே பார்த்திங்கன்னா 108 சின்ன கோயில்கள் இருக்குது. ஒரே இடத்துல 108 கோயில் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம ஹைதராபாத் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா பிர்லா மந்திர் போகிறதுங்க. ஆனால் கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா 12 to 3 வந்து க்ளோஸ்டு. ஸோ நம்ம 10 o'clock மேலே ஆயிடுச்சு ஹைதராபாத் ரீச் ஆகிருக்கு. ஒரு 1/2 hour லேட்டு ஃப்ளைட்டுங்க. அது போக கேப் பிடிச்சி நம்ம போகும்போது மழை வேறு, கண்டிப்பாக போக முடியாது. 12 o'clock மேலே ஆயிருன்னு நம்ம ஆல்டர்னேட் பண்ணி இந்த டெம்பிளுக்கு போயிட்டு அப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஈவினிங்கில் வந்து பிர்லா மந்திர் போகிற பிளான். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. இப்போ தான் டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் மழை கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு பேர் PV நரசிம்மராவ். PV நரசிம்மராவ் ரோடு. PV நரசிம்மராவ் ஃப்ளைஓவருங்க. ஒரு 12 கிலோமீட்டருக்கு இருக்குங்களாம்மா. கீழே இறங்கவே தேவையில்லைங்க. இந்த ஃப்ளைஓவரும் ஏர்போர்ட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 1 வருஷ டியூரேஷன்லேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பாலம் வந்து போட்டிருக்காங்க. ஃபிஷ் பில்டிங், கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஃபிஷ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ். Fish department.
This fish stuff. Okay. NFDB. ஃபிஷ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸுங்களாம்மா. ஃபிஷ் டிபார்ட்மெண்ட் Of board. மீன் சேஃப்லேயே பில்டிங் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ட். Total agricultural land. ஹைதராபாத் சிட்டி பக்கம் வந்துட்டேங்க. புறா பாருங்க ஃபுல்லாக ரோட்டில் இப்படியே பண்ணுறேன். Old name Lakdi Ka Pul. This pool is new. Simple this. Okay. Only this bridge Lakdi Ka. Is 200 years, 100 years before. Okay. This name famous. This area Lakdi Ka Pul. Hyderabad city. ஹைதராபாத்தில் ஹமந்த்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. இங்கே வந்து மீல்ஸ் சொன்னோம் லஞ்சுக்கு. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூரி 6 பூரி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு பப்பட்டு, இது கர்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பொரியல், இது ஒரு சாம்பார், இது வந்து காரக்குழம்பு மாதிரி, இது வந்து சாம்பார், இது ரசம், இது கூட்டு. பூரிக்கு பூரிக்கு மசாலாங்க. இங்கே பண்ணு. மீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் கொடுத்துருக்காங்க. ரைஸுக்கு சாம்பார், சட்னி, ரசம், தயிர் அந்த மாதிரி இருக்குது. இப்போ வெஜ் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, குருமா கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத்தி வெஜ் பிரியாணிங்க. நல்லா இருக்குங்க சூடா. சட்னி, சட்னிக்கு ஒயிட் ரைஸ் செம்மையாக இருக்குங்க. நல்லா காரசாரமாக இருக்குது. ஹோட்டலில் லஞ்ச் நல்லா இருந்ததுங்க. ஆர்டர் பண்ண மீல்ஸு, வெஜ் பிரியாணி எல்லாமே நல்லா இருந்ததுங்க. நம்ம சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட். Yes, Kamath Hotel. This Indo veg and non-veg too. This Kamath is only pure veg. இது வந்து ஓல்டு பார்லிமெண்ட். This old parliament. This 400 years. ஓல்டு 400 old. This painting. Okay. பிரிட்ஜ் இல்லம்மா, பிரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு கட்டடம் இருக்கு பாருங்க. அதான் ஓல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ஹைதராபாத். These times just design just you. ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் முத்து ஸ்டோன்ஸ் ஐட்டம் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இது ஒரிஜினல் ஓகே. ஒரிஜினல் பேர்ல் சில்வர். ஆமா சில்வர். கருப்பு கலர் முத்து பாருங்க. நம்ம யூசுவலா வெள்ளை கலர் முத்து தானே பார்ப்போம். என்னதுங்க இது கல்? Stone, sir. That is Batik stone. In a gifting proportion. These all are silver, madam. But the stones. Stone that is blue sapphire, Blue coral, sapphire. yes. Okay, original blue sapphire. Original. What is this? Lapis. This is lapis. Oh. Gaumata, Lakshmi, Ganesh, Krishna ji. நம்ம பிர்லா மந்திர் போகிறோங்க. டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸு, ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ஹில்ஸில் போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஒரு 10 minutes தான். மெயின் சிட்டிஸ்லேயே இருக்குது. திஸ் ரூட் ஒன்லி ஃபார் டெம்பிள். Temple and Lomani Park, NTR Garden. ஓகே. This Adesh Nagar. Name is Adesh Nagar. New MLA quarters. ஓகே. 2 quarters. New MLA quarters, old MLA quarters. Old MLA quarters Bashir Bagh. Okay. New MLA quarters Adesh Nagar. Birla Science.
இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிர்லா மந்திருங்க, ஹைதராபாத்தில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள். காலையில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் ஈக்குவாலிட்டி போயிருந்தோம். அப்புறம் வந்து ரூமில் செக்இன் ஆகிட்டு லஞ்ச் சாப்பிட்டு நம்ம இங்கே வந்திருக்கோங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. வேறு லெவல் டெம்பிள், ஃபுல்லாக மார்பிள்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா விநாயகர், அப்புறம் ஆஞ்சநேயர் டெம்பிள், அப்புறம் சாய்பாபா டெம்பிள்லாம் இருக்குது. மேலே வந்து பெருமாள் இருக்காருங்க. நைட்டில் பாருங்கள் லைட்லாம் போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க. டிஃப்ரெண்ட்டான கோயில். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததில்ல, ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் இந்த மாதிரி. நல்ல ஹில்ஸுங்க, கொஞ்சம் தூரம் நடக்கணும். பட் யார் வேணாலும் நடக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. ஓரளவுக்கு ஹில்ஸுங்க, ரொம்ப பெரிய ஹில்ஸ் கிடையாது. பட் போகிற வழியெல்லாம் மார்பிளில் குட்டி குட்டி கோயில். நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் ஆன் பண்ணல. நம்ம போயிட்டு கீழே இறங்கி வந்தபோது பார்த்திங்கன்னா லைட் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறதுனால இன்னும் லைட்டு வந்து அந்தளவுக்கு நமக்கு பிரைட்டாக தெரில. இன்னும் கொஞ்சம் இருட்டாகும்போது வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் கோயிலுங்க. நம்ம மேலே ஹில்ஸில் அப்படியே ஏறி போகும்போது ஸ்டெப்ஸில் அங்கங்கே வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. பார்த்தோம்னா லேக் வியூவெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஹைதராபாத்தே ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ட்ரிப்பில் கோயிலெல்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா டைமிங் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம டைமிங் பார்க்காம ஹைதராபாத் ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பிர்லா மந்திர் டெம்பிள் போகலான்னு தான் பிளானு. பட்டு ஃப்ளைட்டு லேண்டிங்கில் வந்து கொஞ்சம் டைம் ஆகி ஒரு 1/2 hour டிலே ஆகிடுச்சுங்க. அப்புறம் 10:30 பக்கம் ஆயிடுச்சு ஏர்போர்ட்லேயே. அங்கேருந்து நம்ம பிர்லா மந்திர் போகிறதுக்கு கண்டிப்பாக 2 hours பக்கம் ஆயிருங்கிற மாதிரி சொன்னாங்க. போகும்போது 12 o'clock கோயிலும் க்ளோஸுங்கிற மாதிரி டிரைவர் சொன்னோம் அப்படி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது பிளேசஸ் பார்க்க முடியுமான்னு செக் பண்ணும்போது தான் பக்கத்தில் ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி டெம்பிள் போயிட்டு அங்கே வேறு லெவலில் தரிசனம் பார்த்துட்டு ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 4 o'clock போல் இங்கே வந்தோம். ஸோ டைமிங் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிர்லா மியூசியம்ங்க. இங்கே வந்து ஈவினிங் 6 o'clock வந்து ஷோ இருக்குங்க, பிளானட்டோரியம் ஷோ. அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 150. மியூசியத்துக்கு வந்து என்ட்ரன்ஸ் 150ங்க. கிட்ஸு வந்து பிலோ 4 yearsனால் பிரச்சனை இல்லை. 4 years அதுக்கு மேலேனா கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்திருக்கோம். இங்கே தாங்க அந்த ஷோ. பிர்லா மந்திர் டெம்பிளுங்க. இது லேக் இருக்கிற ஏரியா. அது இங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அலௌட் இல்லைங்க, வீடியோலாம் எடுக்க முடியாது. நம்ம இங்கே ஷோ பார்த்தலைங்க, பிளானட்டோரியம் ஷோ. அது வந்து பார்த்திங்கன்னா 180 degreeல மேலே டாப்பில் வந்து வானத்தை பார்க்குற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. வேறு லெவலில் இருந்து ஒரு 45 minutes ஷோ. கிட்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஷோவில் என்னென்ன பார்த்தேன்? மூன் சப்பாத்தி, அப்புறம் இது ஸ்டார்ஸு, அப்புறம் பிளானட்ஸு, அப்புறம் பழைய பொருட்கள்லாம், கேலண்டரு, அப்புறம் கேலக்ஸி. இதான் மியூசியமா? அப்படியே கீழே வந்தோம்னா பிர்லா டைனோசோரியம்னு சொல்லிட்டுங்க. 160 years ஓல்டு ஒரிஜினல் டைனோசரோட போன்லாம் வச்சு ஸ்கெலிட்டன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. உண்மையான ஸ்கெலிட்டன் வச்சு பண்ண மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வேறு லெவலில் அந்த ஸ்கெலிட்டன் இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிர்லா மியூசியம்ங்க, பெரிய மியூசியம். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ப்ராஜெக்ட்ஸு, சோலார் சிஸ்டம், ஸ்பேஸ் பற்றி மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டெமோக்கு வச்சுருந்தாங்க. நிறையா கிட்ஸு வந்து அதை வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சது. இது வந்து ஹைதராபாத் செக்ரட்டரி நியூ சந்திரசேகர் ராவ் சிஎம். பில்டிங். இந்த பக்கம் லும்னி பார்க். This Lumani Park. Boarding. Buddha statue. Just your right side, lake, Hussain Sagar Lake. Okay. Telangana State Secretary. Just big Baba Ambedkar statue. This big statue. Just your front side.
going to the same road. Just you picture red signs. This Hussain Sagar Lake, right side. Yes, Buddha statue. Boarding. This Hussain Sagar. This center Buddha statue. Okay, okay. Boating time? This 5 o'clock start, 8 o'clock close. 8 o'clock. 8 o'clock close. Park, NTR garden. NTR garden. Closed. Close. Maximum 6 o'clock close. 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த கார்டன். Ambedkar statue. அம்பேத்கர் சிலைங்க. பாருங்க எத்தனை பெரிய சிலைன்னு. இன்றைக்கி நம்ம ஹைதராபாத்தில் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம்னா தி லேண்ட்மார்க்குன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் தாங்க. இது பார்த்தீங்கன்னா ரோட் நம்பர் 12 பஞ்சாரா ஹில்ஸில் இருக்குங்க. 4th ஃப்ளோரில் ரூம். லிஃப்ட்டு பவர் சடனாக கட் ஆகிடுச்சுங்க. லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்டெப்ஸில் ஏறுற மாதிரி ஆயிடுச்சுங்க. 4th ஃப்ளோரில் தான் ரூமு. இது மாதிரி சோஃபாலாம் போட்டிருக்காங்க. இதான் ரூமு. சாவி இருக்கும். இதாங்க ரூமு. இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஷூட் ரூம்னு சொல்லிட்டுங்க. உள்ளே வந்ததையும் இந்த இடத்துல கபோர்டு இருக்குங்க. திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். டிவி இருக்குது. சின்ன டேபிள் மாதிரி இருக்குது. சேர் போட்டிருக்காங்க. அப்புறம் அது போக பெட்டு பார்த்தீங்கன்னா 2 பேர் கம்ஃபர்டபுளாக படுக்கலாம். 3 பேர் கூடி அடிஷ்னலாக படுக்க முடியும். 4 பேர் தங்குற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா பெட்டு போடணுங்க. வேணுங்கன்னா வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சோஃபா போட்டிருக்காங்க. அப்புறம் கெட்டில்ஸு, வாட்ரு, டீ காஃபி போடுற பவுடர்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமு, ஹீட்ரு, வெஸ்டர்ன் டைப்பு, பக்கெட்டு, வாஷ் பேஷனு, மிரர் எல்லாமே இருக்குங்க. டவல் எல்லாமே வச்சுருக்காங்க. இவ்வளோ தாங்க ரூமு.